श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिज्ञान गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वदे रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே 22/12/2024 முதல் 28/12/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார், தனுர் ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார், மகர ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த வார நவக்கிரகங்களுடைய இயக்கங்கள்ல குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிவதும் புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறது. இது மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுப்பதையும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த கிரக அமைப்புகள் எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய விரிவான தகவலை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம். பக்த கோடிகள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம ராசியை சார்ந்தவர்கள் கும்பம், மீனம், மேஷம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அருமையான அமைப்புகள். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கேஷ் ஃப்ளோ கையில் இருந்துருக்கும். சில சமயங்களில் பர்ஸு இழைச்சி போயிடுதுன்னா மனசு சோர்ந்து போயிடும். பர்ஸு கனமாக இருந்ததுன்னா நமக்கு தெம்பாக இருக்கும். பெரியோர்கள் அந்த காலத்தில் பணங்களுக்கு வைட்டமின் எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுது. அப்போ பர்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பர்ஸு இன்றைக்கி ஒரு அழகான கார்டாக ஆகிடுது. பர்ஸுக்குள்ளே நம்ம ஏடிஎம் கார்டை வச்சுக்கிறோம். அந்த ஏடிஎம் கார்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு செல்ஃபோனில் மெசேஜ் வந்துடுறது. அப்போ செல்ஃபோனில் வரக்கூடிய உங்களுடைய பேலன்ஸ் மெசேஜ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால பர்ஸு கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத எங்களை போல் வயசில் பெரியோர்கள்லாம் மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால பர்ஸு கனமாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்மில் உங்களுக்கு ஏடிஎம் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு நன்னா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய கையிருப்பு அதிகமாக காண்பித்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத மேஷ ராசியை சார்ந்தவர்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். குடும்பத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. சில சமயங்களில் சில பிரச்சனைகளை நாம் எதை வெளியில் சொல்வது, எதை வெளியில் சொல்லாமல் இருப்பது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு. கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது.
உங்களது ராசிக்கு வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும், குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிவதும் மாணவ செல்வங்களுக்கு அருமையான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வண்டி வாகனங்கள் ரீதியாக இருந்த பழுதுகள் நீங்கி நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளியூர் வசிக்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போகிறது. குரு பகவானை பிரார்த்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள், இவைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. அக்கம் பக்கத்தாரோட நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. கடந்த சில தினங்களாக, கடந்த சில வாரங்களாக மனசுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள் காணப்பட்டது. அந்த அழுத்தங்கள், கவலைகள், கஷ்டங்கள், இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை யார் யார் என்ன நினைப்பாலோ அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை. இந்த யார் யார் என்ன நினைப்பாலோ அப்படிங்கக்கூடிய கவலைகளை விட்டுட்டு நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அன்பை பரஸ்பரம் நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுடைய அன்பை நாம் பெற முடியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறேன், உங்களை யாருமே கவனிக்கலை, உங்கள்கிட்ட யாருமே பேசலை அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல போய் உக்காந்தேன்னா உங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டா. ஆனால் நீங்கள் போகும்பொழுதே எதிரில் இருக்கிறவரை பார்த்து, சார் சௌரியமாக இருக்கீங்களா, சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் சௌரியமா அப்படின்னு நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அந்த 4 பேரில் 2 பேர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த 2 பேர் உங்கள்கிட்ட வந்து பேச வந்துட்டாங்கன்னா 20 பேர் உங்கள்கிட்ட வந்து பேச வருவாங்க. நம்மள்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நம்மள்கிட்ட யாருமே நம்மளை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கவலையை, ஒரு தாக்கத்தை இதை போக்கிட்டு நீங்கள் பரஸ்பரம் எல்லார்ட்டையும் நீங்கள் சௌரியமா, வீட்டில் சௌரியமானு கேட்டு பாருங்களேன். அந்த அன்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் வேணா உங்களுக்கு இந்த சூழ்நிலைகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உங்கள்கிட்ட இயல்பாகவே அந்த எஃபிஷியன்சி இருக்குது, இயல்பாகவே அந்த எபிலிட்டி இருக்குது. அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாம். உங்களது ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9வது ஸ்தானங்களில் பதிகிறது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் மேல, உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் மேல உங்களது ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. இது ரொம்ப ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட். ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரியும். உங்களது ராசிக்கு 11க்கு அதிபதி குரு பகவான், உங்களது ராசிக்கு 2, 5க்கு அதிபதி புத பகவான். அப்ப புத பகவான் மேலே குரு பகவான் பார்வை பதிகுவதும், புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேலே பதியறதும் அருமையான அமைப்பு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றல் பளிச்சிடும். சில சமயங்களில் குறைவாக படித்தவர்கள் கூட அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய படிச்சதுனால ஒருத்தருக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். இருந்தாலும் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சதுர்ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும்போது இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக செயல்படுறது நல்லது. பல பக்த கொடிகள் பலவிதமான ஐயப்பாடுகளை ஃபோன் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் கேட்டுன்றீர்கள்.
இதுல ஒரு நண்பர் கேட்டிருக்கார், குருஜி நீங்க பேசக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியை நாங்க தொடர்ந்து பார்க்குறோம், இதுக்கு நீங்க எப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு படிப்பேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கிரிப்டும் எழுதுறது கிடையாது. உங்கள்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமா கேட்கறதுனால ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது குருநாதர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். வேற எந்த குறிப்புகளையும் நாங்கள் நோட் பண்ணிட்டு பேசுறது கிடையாது. ஆனால் இந்த கால்குலேஷன், இந்த 12 கட்டம், 9 கிரகங்கள், இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இவைகளெல்லாம் மைண்டுக்குள்ள ஒரு கால்குலேட் பண்ணிட்டு நம்ம பேசுகிறோம். அதனால இருந்தாலும் நீங்கள் என் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்கள் ஸ்டூடியோவோட அமைப்பு என்னெல்லாம் கேட்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் தானே கேட்டுருக்கேன் அப்படின்னு நான் திருப்திப்படுறேன். அந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகள் விலக போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சில சமயங்களில் எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகள் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில சமயங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சூரிய பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் பாட்டுகள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டிய வாரம். எதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிங்கோ. குறிப்பா இந்த விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. சில சமயங்கள்ல சில பொருட்களை பத்திரமா வச்சுட்டு பல இடங்கள்ல தேடுவோம். இந்த தேடுதல் அப்படிங்கிறது பல வகைப்படும். நம்ம அன்பை தேடுதல், பண்பை தேடுதல், பாசத்தை தேடுதல், இவைகளோட விலை உயர்ந்த பொருட்களை தேடுதல், விலை உயர்ந்த பொருட்களை தேடி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் எங்க வச்சோன்னு தேடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குறிப்பா அன்றாடம் நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளையே தேடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில சமயங்கள்ல கையில போட்டு இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி பாத்ரூம்ல எங்கேயாவது வச்சுட்டு வருவீங்க. ஒரு நாள் கழிச்சு நம்ம எங்க வச்சோம் அப்படின்னு போய் தேடுவீங்க. கழுத்துல போட்டிருந்த சங்கிலியை கட்டி எங்கேயாவது வச்சிருப்பீங்க. அந்த சங்கிலியை எங்க வச்சோம் அப்படின்னு தேடுவீங்க. சில சமயங்கள்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உங்களுடைய பாதரட்சை, உங்களுடைய செருப்பு எந்த இடத்துல போட்டோம், ஏதோ ஒன்று தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். அதனால நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் தேடுதலை தவிர்ப்பதற்கு நினைவாற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. இருந்தாலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான ஒரு உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சில சமயங்கள்ல இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு நீங்க ஒன்று சொன்னா உங்களுடைய பார்ட்னர் ஏத்துக்க மாட்டார், பார்ட்னர் சொல்றத நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 2 பேரும் ஏற்றுக்கொள்ளாததுனால தொழில்ல சில பாதகம் ஏற்பட்டிருக்கும். அந்த தொழில்ல பாதகம் ஏற்பட்டு நான் போன வாரமே சொன்னேன், இதை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 15 நாள் முன்னாடியே நான் இதை சொன்னேன், நீங்க இதை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக மொத்தத்துல 2 பேர் சொன்னதையும் 2 பேர் கேட்காதனால இப்ப தொழில ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க 2 பேருமே ரியலைஸ் பண்ணுவீங்க,
அவர் சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கலாம், நம்ம சொல்றதையும் அவர் கேட்டிருக்கலாம். இதுல நீங்க சொல்றத அவர் கேட்டிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை விட அவர் சொல்றத நீங்க கேட்டிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தோன்றதுக்கும், அவருக்கு நீங்க சொல்றத கேட்டிருக்கலாங்க கூடிய சிந்தனை தோன்றதுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அந்த விதத்துல இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு தீர்வை சிந்திக்கக்கூடிய வாரமா அமையும் போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரத்துல கொஞ்சம் செலவுகளை பிளான் பண்ணுங்க. ஒரு செலவு செய்யணும் அப்படின்னா அவசியம் எது, மிக அவசியம் எது, மிக மிக அவசியம் எது அப்படிங்கிறத திட்டமிட வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தை செலவுகளை திட்டமிட வேண்டிய வாரம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அதே போல இந்த மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பாக்யஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அப்பா அம்மா சொல்றக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கணும். குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் படிச்சு வந்துடுத்துனாலோ, ஆங்கிலம் பேச தெரிஞ்செடுத்துனாலோ, செல்போன்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்செடுத்துனாலோ தனக்கு நிகர் தான் தான் அப்படின்னு ஒரு ஈகோ வர்றது. 1000 தான் இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற சிந்தனையை சிந்திக்கணும். அதே போல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை. தசமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சில சமயங்கள்ல நீங்க ஹைலி குவாலிஃபைடா இருக்கலாம், ஹைலி டேலண்டட் பர்சனாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம். யாராக நீங்கள் இருந்தாலும் உங்களது மேல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தரை நியமனம் பண்ணியாச்சுன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நாம் கொடுக்க வேண்டும். இதை இதுக்கு நிறைய பலவிதமான உதாரணங்களை கூட நம்ம சிந்திக்கலாம். அதனால மேலதிகாரிகள் உங்களை விட கல்வியில் குறைந்தவர்களாக இருந்தாலும், அனுபவத்தில் குறைந்தவர்களாக இருந்தாலும், மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களது வாழ்க்கையில உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவி அன்பு பெருக போறது. குறிப்பா விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. இந்த வாரம் வெற்றி வாரம் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சாதாரணமா சொன்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வெற்றிகள் நடக்க போறது. இதை நான் ஏன் எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகளுடைய சதவிகிதம் நபருக்கு நபர்கள் மாறுபடலாம். உங்களது ஜனனகால ஜாதக ரீதியாக யார் யாருக்கு எத்தனை சதவிகிதம் வெற்றியை வழங்க வேண்டும் என்பது அவரவர்களது ஜாதக ரீதியான ஒரு கணிதமா நம்ம சிந்திக்கலாம். கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவதும், சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான அமைப்பை காட்டுகின்றது. அதனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் growth ஏற்பட போறது. ஆனால் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது, பணம் கொட்டோன்னு கொட்ட போகிறது, உங்கள் வீட்டு முழுக்க பணமழை பெய்ய போகிறது. இப்போ நான் இந்த சமயத்தில் போய் உங்கள் வீட்டில் பணமழை பொழிய போகிறதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சவுத் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சுன்னு இருக்கு. எங்க குருஜி பணமழை பொழியும்னு சொன்னீங்களே, எங்கள் வீட்டில் கனமழை தான் பொழிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போட வேண்டாம் இல்லையா? ஆனால்
ஆனாலும் கடகராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸான ஒரு சேஞ்ச், ஒரு growth, ஒரு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே கிடைக்க போகிறது. அதே போல் மனசுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்த ஒரு கவலை, அந்த கவலைக்கு எங்கே தீர்வு காண்றது அப்படின்னு நீங்கள் தவிச்சுட்டு இருந்தீங்க. அந்த காலத்துலலாம் நடைபாதைகளில் சுமை தாங்கி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது கிராமப்புறங்களில் நீங்கள் போன எல்லாம் தெரியும். ஒரு கருங்கல், 3 கருங்கல் 2 கல்லுங்கள்ல நட்டுருப்பாங்க. மேலே ஒரு கருங்கல்ல பாலம் போல வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் சுமை தாங்கி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தலையில் நிறைய பாரத்தை தூக்கிண்டு ரொம்ப தூரம் நடந்து வர்றவா என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதிகமான வெயிட்டை தூக்கிண்டு கீழே அப்படி குனிஞ்சு இறக்க முடியாது. அதனால இந்த சுமை தாங்கி பக்கத்தில் அப்படியே பொறுமையாக இறக்கி வைப்பாங்க. அந்த இறக்கி வச்சோன்னே அவங்களுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். தலைமையில இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்து ஒரு சில மணித்துளிகள் அவர்கள் இளைப்பாறுவார்கள். இதுக்கு பேர் சுமை தாங்கி அப்படின்னு பேர். அப்ப அந்த காலத்துல கடினமான ஒரு வெயிட்டோட பயணம் நடந்து வந்தவங்களுக்கு அந்த சுமை தாங்கியில் அந்த வெயிட்டை இறக்கி வச்சோன்னே எப்படி ஒரு அப்பாடான ஒரு பிரீத்திங் கிடைக்குமோ, அதை போல கடந்த காலத்துல பெரிய ஒரு பாரம் உங்க மனசை அழுத்தின்னு இருந்தது. இந்த பாரத்தை எங்க இறக்கலாம் அப்படின்னு தவிச்சுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி தவிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறது. அதன் மூலமா மனதில் இருந்த பாரம் நீங்க போறது. அப்ப இந்த கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் உங்க மேலே இருக்கக்கூடிய, உங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கட்டங்கள், சிரமங்கள் என்ற பாரத்தை இறக்கி வைத்து நீங்கள் மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, உள்ளத்தளவிலும் சரி ஒரு ஆனந்தத்தை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இதற்கான கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா, தனஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றார். ஐயா, எல்லாமே கரெக்டு தான் சுவாமி, எல்லாரும் அஷ்டம சனின்னு சொல்றாளே, அதனுடைய தாக்கத்தை நினைத்து நாங்கள் கவலைப்படுறோமே. அஷ்டம சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அதை தாங்கக்கூடிய ஆற்றல், அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல், இவைகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. அதனால கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாரமா அமைவதை நாம் சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கோடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. குறிப்பா தன்னம்பிக்கை ஏற்பட போறது. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு என்ட்ரா ஆயிடுத்துனாலே நமக்கு சக்சஸ் வரப்போகுது அப்படின்னு தானே அர்த்தம். எப்போ அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் நமக்கு வரும்? அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் வரப்போகிறது அப்படின்னாலே நம்ம ஒரு எதிர்கால வெற்றியை பெறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை வருது அப்படின்னா மணி ஓசை முன்னாடி கேட்கும். இந்த மணி ஓசை முன்னாடி கேட்கும்போது யானை வருது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் வந்து அந்த யானையை விளையாடுவாங்க, பார்ப்பாங்க. அதனால யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இதில் கூட அதனால யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் வருது. அப்படிங்கும்போது அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய முயற்சியை வந்து தாராளமாக முயற்சி பண்ணலாம். குறிப்பாக இப்போ இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் நிச்சயமா தொழில் ரீதியான ஒரு பெரிய எஃபோர்ட்ல இருக்கீங்க. தொழில் ரீதியான ஒரு முயற்சி. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நிச்சயமா தொழில் கல்வி தான் படிப்பீங்க.
சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ. மாணவ செல்வங்களாக இருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் ஒரு 80% தொழில் ரீதியான கல்வியாக இருக்கும். அதே போல கல்வியை நிறைவு பெற்று வேலைக்காக முயற்சி பண்றவங்க, அவங்க தொழில் ரீதியான ஒரு முயற்சியில இருப்பாங்க. வேலை தேடுதலாக இருக்கும், அல்லது சுய தொழில் செய்யறதுக்கான ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு 80% மக்கள் தொழில் ரீதியான சிந்தனைகளோடு உங்களது செயல்பாடுகள் இந்த காலகட்டங்களில் காணப்படுறத சிந்திக்கலாம். அதே போல் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ப்ரமோஷனுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ நிச்சயமா சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான ஒரு சிந்தனையோடு உங்களது செயல்கள் இருப்பதை அனுபவ ரீதியாக சிந்திக்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டமஸ்தானாதிபதி 5-8க்கு அதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வர்றார். அப்ப தொழில் ரீதியான உங்களது முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. எல்லாத்தை விட உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய பார்வை ராசி மேல விழுதே அப்படின்னு நீங்க எல்லாம் கவலைப்பட்டுருங்கள். ஆனால் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேல விழறது. தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை பஞ்சமஸ்தானாதிபதி மேல விழறது. இது சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஒரு அருமையான அமைப்பை காட்டுறது. 2-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் மேல பஞ்சமஸ்தானாதிபதி 5-8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பதிவதும், 2-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும் உங்களுக்கு ஒரு அறிவாற்றல், ஒரு எதை பார்த்தாலும் இதுல எது உண்மை எது பொது, இல்லை எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்சி, ஒரு எபிலிட்டி. ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இவர் உண்மையானவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க, இவர் போலியானவர். ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னும் உங்களால் சர்டிஃபிகேட் பண்ண முடியும். அதே போல அவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உண்மையை உணரக்கூடிய, உண்மையை உணர்த்தக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இந்த சமயத்தில் காவல்துறையில பணியாற்றக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், வழக்குத்துறையை சார்ந்த, அதாவது சட்டத்துறையை சார்ந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், அவங்களாம் புது புது இன்வென்ஷன்ஸ் கொடுப்பாங்க, புது புது டிஸ்கவரிஸ் கொடுப்பாங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான growth கிடைக்க போறது. குறிப்பா இந்த சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களது அறிவு சார்ந்த, அறிவியல் சார்ந்த, அனுபவம் சார்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் உங்க தொழிலில் 30 years 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல உங்களை யாருமே கன்சிடர் பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். சிகப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்ப மற்ற ஜோதிட பார்வைக்கும் குருஜி சொல்லக்கூடிய ஜோதிட பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆனா உண்மையிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் படாத பாடுபட்டு இருக்கீங்க, பல வகையில கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எங்க ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆழ்கடல்ல ஒரு படகுலேருந்து ஒருத்தர் கீழே விழறார். அவருக்கு உயிர் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டை கிடைக்காதான்னு அப்படியே தேடுவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய போட்டே கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷப்படுவீங்க? அதை போல நீங்கள் உங்களை சேஃப்டி பண்றதுக்கு இந்த புத பகவான் குரு பகவான் பார்வை உங்களுக்கு உதவ போறது. அதன் மூலமா நீங்க ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது.
ஒரு அந்தஸ்தில் உயர்ந்த பெரியோர்களுடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு கிடைக்க போகிறது. அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரப்போறது. அப்ப எதிர்காலத்தில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு உயரிய மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கடக்கால் போடக்கூடிய சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் நீங்கள் பெற போறீங்க. இந்த புத பகவான், குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது, ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்சை கொடுக்க போகிறது, ஒரு ட்ரமாண்டஸான உயர்வை கொடுக்க போகிறது. இதை நீங்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஏன்னா பலவிதமான தடைகள் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்காகவும் நீங்க உழைப்பீங்க, எல்லாருக்காகவும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களுடைய எய்ம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க, அப்போ ஏதோ ஒரு தடை ஏற்படுறது, குடும்ப ரீதியாகவோ, நண்பர்கள் ரீதியாகவோ, அலுவலகம் ரீதியாகவோ ஒரு தடை ஏற்படுறது. ஒரு நேரத்துக்கு நீங்க போய் ரீச் ஆகணும். ஆனா அந்த தடைகளை நீங்க ஓவர் கம் பண்ணி இந்த நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு நம்ம சேரணும், இந்த கடமையை நாம் மட்டும்தான் செய்ய முடியும், இதை நாம் செஞ்சுட்டோம்னா நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. இதை கொஞ்சம் நடைமுறை ரீதியாக நாம் சிந்திக்கும் போது கூட இதை கொஞ்சம் சுயநலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சுயநலம் இல்லா பொதுநலம் உடையவர்களாக இருக்கும்போது கொஞ்சம் சுயநலத்திலையும் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தினுடைய பதிவில் உங்களுக்கு அறிவுறுத்துறேன். அதனால எவ்வளவு பொதுநோக்கு சிந்தனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பசிக்கிறது, உங்களுக்குன்னு தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அந்த கடமையை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு செயல்பட்டீங்க, இந்த வாரத்தை நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வீக்கா செலிப்ரேட் பண்ண முடியும். பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்பட போறது. இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறதுல பலவிதமான சூக்ஷ்மங்களை நாம் சிந்திக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில தெரியாம நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சலா சம்பாதிக்கிறது கூட வெளியில உலகத்துக்கு தெரியும். இந்த வெளி உலகத்துக்கு தெரியாமல் கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான ஒரு வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தமஸ்தானாதிபதி 4-7 அதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 4-7 அதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அபரிமிதமான உயர்வை பெறக்கூடிய பாக்கியங்கள். அதே போல இப்ப குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. குரு பகவானுடைய 5வது பார்வை கன்யா ராசி மேல விழறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு குரு பகவான் சதுர் சப்தமஸ்தானாதிபதி, 4-7 அதிபதி. இந்த 4-7 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் பஞ்சம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய 5வது பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சிந்திக்கணும். இப்ப கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள், இந்த எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள், கடந்த காலத்தில் ஒரு அடிப்படை தேவைக்கு கூட காசு பணம் கைக்கு வரவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டவர்கள், ஒரு அடிப்படை தேவைக்கு கூட பொருளாதாரத்தில் நமக்கு வரவுகள் கிடைக்கவில்லையே என்ற சிந்தனை உடையவர்களுக்கு அபரிமிதமான ஒரு பொருளாதார உயர்வை பெறக்கூடிய வாக்கியம், பொருளாதார உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதே போல
அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பெரியோர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகிறது. இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க அல்லது ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய விஐபியை மீட் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம். அந்த இடத்துல அவரை சந்திச்சுட்டு வீட்டில் சொல்லுவீங்க, இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துக்கு இவர் வந்திருந்தார், அவர் பேரை சொன்னால் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், அவரை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அவரையே பார்க்கக்கூடிய பாக்கியம், அவரையே சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, அதன் மூலமாக எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள், சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்கலாம். இந்த கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான ஒரு உயர்வை, ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது. கடந்த காலத்தில் இருந்த வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே போல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மாற்றத்தை கொடுக்க போகிறது. திருமண ரீதியான உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குடும்ப ரீதியான முன்னேற்றங்கள், குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள். சில சமயங்களில் பிளட் சுகர் குறையவே இல்லையே, பிபி லெவல் இப்படியே இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போது, அதன் மூலமா அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமா அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த நல்ல மாற்றம் ஏற்றத்தை கொடுக்க போகிறது. துலா ராசி சார்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கம், சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம், இவ்வாறு கடந்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களது தொழில் ரீதியான ஒரு முயற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஆனால் அந்த தொழில் ரீதியான முயற்சியை நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சியில் இறங்கணும். கொஞ்சம் அலட்சியத்தை தவிர்க்கணும். எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. உங்களது ராசிக்கு 3, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 8வது ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ரீதியான தடைகள் ஏற்படலாம். ஆனால் அந்த தடைகளை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இந்த வாரத்தில் லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு தான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் மனசு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக எத்தனை தாக்கங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. அந்த சுய ஆய்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அந்த சிந்தனை இப்போ தோன்ற போகிறது. இந்த லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. அப்ப லாபம் ரீதியான முயற்சிகள்,
பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய முயற்சிகள். இந்த சமயத்தில் எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது ரைட்டு, எது தப்பு, இவை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு சார்ட் போட்டுருக்கீங்க. அந்த சார்ட்டை என்ன பண்ணணும், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ரொம்ப கிட்டக்க வந்துடும். ஆனால் அந்த சார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தது, நீங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, இது மட்டும்தான் கரெக்டுன்னு ஒரு பாதையிலேயே போயின்னு இருக்கீங்க. இது கொஞ்சம் மாற்றிக்குங்க. அக்கம் பக்கத்தில் சூழ்நிலை என்ன சொல்கிறது, நம்ம எந்த பாதையில் நம்ம என்னென்னலாம் மாற்றிக்கணும் அப்படின்னு கொஞ்சோண்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் இந்த கிரகம் திங்க் பண்ண விடாது. ஏன்னா அஷ்டமத்தில் போய் குரு பகவான், அவர் திங்க் பண்ண விட மாட்டார். ஆனால் நீங்கள் சரியான பாதையில் பயணிப்பதற்கு உங்களது ஜனனகால ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். இந்த வாரத்தை ஒரு முயற்சி வாரமாக எடுத்துக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றும். அதனால மாணவ செல்வங்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. இளைஞர்களுக்கு நிறைய தடைகளை தாண்டி வந்துட்டுருக்கீங்க. வேலை வாய்ப்பு ரீதியான தடைகள், நீங்கள் ஒரு உதவி கேட்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடைகள். அதே போல் திருமண வாழ்க்கையில் செல்லும் பொழுது அங்கே சில தடைகள். எந்த தடைகளாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபடுவோம். விநாயகப் பெருமானை வழிபடுறது மிதமான அனுகூலத்தை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமா, முயற்சி திருவினையாக்கும் என்ற மூல மந்திரத்தை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் முயற்சியை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்பி வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா விடாப்புடியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம், இடைவிடாத ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடர் முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் உங்களுக்கு அபரிமிதமான உயர்வை கொடுக்க போறது அப்படிங்கிறது உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம எதை செஞ்சாலும் ஒரு சரிவு ஏற்படுதே, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஏதாவது பில்லி சூன்யமா, அல்லது யாராவது செய்வினை வச்சிருப்பாங்களா, நமக்கு இல்லை திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்குமா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வெற்றி அடையும் பொழுது மனம், உடல், சூழல் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஒரு சின்ன தடை ஏற்பட்டதுன்னா நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். இந்த சந்தேகங்கள் என்ன பண்ணும், பயத்தை ஏற்படுத்தும். இந்த சந்தேகம் கூட்டல் பயம் இது ரெண்டும் சேரும் பொழுது முயற்சி கொஞ்சம் தடையாகும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு நம்ம ஜோதிடத்தை சித்திப்போம். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா கிராமப்புறங்களில் உடனே போய் கோயிலில் போய் மந்திரிக்கணும் அப்படிம்பாங்க. அடுத்தது மருத்துவரை போய் பார்க்கலாமா அப்படிம்பாங்க, ஜோதிடரை போய் பார்க்கலாமா அப்படிம்பாங்க, ஒரு பெரியவங்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாமாம்பாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் உங்களுக்கு இப்போ என்னன்னா, எல்லாருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் பேய் பிசாசுன்னு பயப்படாதீங்க, ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது பயமுறுத்தினா அதை நினச்சி கவலைப்படாதீங்க. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம், நீங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ அந்த சூழலை பார்த்துட்டு மறுநாளே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு தலைவலியால் வந்துடுது இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா அர்த்தாஷ்டம சனி.
உங்களது ராசிக்கு 3, 4க்கு அதிபதி சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பொதுவாகவே இப்போ கோச்சார ரீதியா உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு தடைகளுக்கு விடையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர் மந்தகாரன் சொல்லக்கூடிய சனி பகவான். ஆனால் இந்த தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிவதும், புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு தீர்வு எடுக்க போறீங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த சூழலை நாம் எப்படி கடக்க போறோம், இதை கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உட்காந்து சிந்தனை பண்ணுங்க, உட்காந்து யோசிங்க. காலம்பரை ஏந்து தீபத்து முன்னாடி உட்காந்து தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் தீர்வை கொடுக்கும். உங்களுக்கு உங்க ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனையாக இருந்தாலும், காலம்பரை ஏந்துண்டு ஒரு 5 நிமிஷம் சைலண்டா பக்கத்துல ஒரு நோட் புக்கை வச்சுட்டு உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். அந்த தீர்வை நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ். இந்த சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கிறது யாருன்னா குரு பகவான். உங்களது ராசிக்கு 2, 5க்கு அதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேலே பதிகிறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேல் பதிகின்றது. 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி, உங்க ராசியிலேயே வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புத பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த புத பகவான் குரு பகவானுடைய பார்வை பரிவர்த்தனை அருமையான அமைப்பு. உங்க அறிவாற்றல் வெற்றியை கொடுக்கும். உங்க இன்டலெக்சுவல் திங்கிங், அறிவு சார்ந்த சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். அறிவு சார்ந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது திறமைகளை, உங்களது அறிவாற்றலை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். தன்மானம் மிக்க தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்தவர்கள் தன்மானம் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், சாதனை மிக்கவர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த நல்ல மாற்றத்தை ஏற்றமாக மாற்றத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச். அடுத்தது, உங்கள் ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி. பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது, உங்களது ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது, கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான வினாக்களுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்க மனசுல நிறைய வினாக்கள் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. ஆனா இதை போய் யார்கிட்ட கேட்கறது? இப்ப நீங்களே ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை போய் யார்கிட்ட கேட்கறது? யார்கிட்டயாவது போய் கேட்டா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நம்ம தப்பா நினைச்சுருவாங்களோ, நம்மளை இவருக்கே இந்த விஷயம் தெரியலையான்னு நினைச்சுப்பாங்களா அப்படின்னு பலவிதமான அழுத்தங்கள் உங்க மனசுல இருந்தது. ஆனால் அந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல சில வினாக்களை பகிரங்கமாக யார்ட்டையும் கேட்க முடியாது. ஆனா ஒத்தட்ட மட்டும் கேட்கலாம், உங்க மனசாட்சிகிட்ட கேட்கலாம், இறைவன்கிட்ட கேட்கலாம். ஏன்னா மனசாட்சிட்டையும் இறைவன்கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய வினாக்களை போய் நம்ம வெளியில பேச முடியுமா? இந்த வினாவை நீங்க போய் கேட்கலாமான்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு தாபம். அந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அந்த வினா குடும்ப ரீதியாக இருக்கலாம்,
கணவன் மனைவி ரீதியாக இருக்கலாம், குழந்தைகள் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம். எந்த வகைகளில் இருந்தாலும் உங்கள் ஆழ் மனதில் பல நாட்களாக வருடிக்கொண்டிருந்த வினாக்களுக்கு விடைகள் காணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அடுத்தது ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது. சில சமயங்கள்ல பல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சிந்திச்சு கவலைப்பட்டு இருப்போம். ஆனால் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஆரோக்கியம் ரீதியாக சில சமயத்துல ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம்னே தெரியாது. எல்லா விதமான மெடிசனும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியல. இப்போ உங்களுக்கு அதில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அதே போல கடந்த காலத்தில் உடல் ரீதியாக மனம் ரீதியாக உங்களை அழுத்தி கொண்டிருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அதே போல உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. தாய்வழி சொந்தங்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மாறப்போறது. இதுல முக்கியமா உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். அப்ப முயற்சி ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது முயற்சிகள்ல ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. சில பக்தர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. குறிப்பா இந்த சதுர்கேந்திர ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக சிலருக்கு கடினமான உழைக்கக்கூடிய சூழல் அமையும், சிலருக்கு கடினமான சூழல்களை தாண்ட வேண்டியிருக்கும், சிலருக்கு ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கும். தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. கேஷ் டிரான்சாக்ஷனும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் அவசரத்தை கோபத்தை தவிர்த்துக்கணும். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். உங்களது ராசிக்கு 5, 12 அதிபதி அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அவசரத்தை தவிர்க்க வேண்டும், கோபத்தை தவிர்க்க வேண்டும், வேகத்தை தவிர்க்க வேண்டும், பொறுமையை பின்பற்ற வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு ட்ரமெண்டஸான ஒரு சேஞ்ச், எக்கனாமிக்கலி ஃபைனான்சியலி எல்லாத்துலேயும். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இது ஒரு அருமையான அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிவதும், புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும் உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி 6, 9 அதிபதியினுடைய பார்வை 3, 12 அதிபதி மேல் பதிவதும், 3, 12 அதிபதியினுடைய பார்வை 6, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் மேல் பதிவதும் அருமையான அமைப்பு. இந்த காலகட்டங்களில் உங்களது சிந்தனை ஆற்றல், உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும். நீங்கள் எல்லார்ட்டையும் சோஷியலாக பழகுறீங்க, எல்லார்ட்டையும் அன்பாக பழகும் பொழுது உங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கிறது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கலெக்ட் பண்ண தகவல்களை எல்லாம் கொண்டு ஒரு டேபிளில் கொட்டிட்டு, நான் சொல்கிறது மைண்ட் ரீதியாக அதை என்ன பண்ணுவீங்க, செக்ரிகேட் பண்ணுவீங்க அப்படியே என்னன்னார் அப்படின்ட்டு. அப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா யாருடைய உண்மையான முகம் எது, உங்கள்கிட்ட கடந்த காலத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறவங்க எவ்வளவு நல்லவங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு அன்பாக பேசி உங்களுக்கே அவங்க எத்தனை முறை காலை வாரிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் அனுபவ ரீதியாக ஒரு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை பாடத்தை படித்து வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொண்டு அனுபவங்களையும் உங்களது பாடங்களையும் ஒன்று சேர்த்து
நீங்க ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அதே போல சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. இதுல உங்களது ராசிக்கு பஞ்சம தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வர்றார். அப்ப தொழில் ரீதியாக எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த தொழிலை முன்னேற்றத்துக்கு இன்னும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய பிளானிங் எல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான பாதையில, ஒரு வெற்றி பாதையில நீங்க சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. சில பக்த கோடிகளுக்கு முதலீடுகள், நீங்க எந்த முதலீட்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், இன்னைக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளில் எதெல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு உங்களது வாழ்க்கை துணைவியாரோடு, உங்களது வாழ்க்கை துணையோடு, நீங்க ஆண்களாக இருந்தால் மனைவியோடவும், மனைவியாக இருந்தால் கணவரோட உட்கார்ந்து பேசி உங்கள் லைஃப் ரீதியான, வாழ்க்கை ரீதியான முதலீடுகளை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. அப்போ கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க, இந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது இப்போ நன்னா இருக்குது, அடுத்து நம்ம எதிர்காலத்துக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக நம்ம எந்தெந்த முதலீடுகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த போலியான நிறுவனங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டம். அதனால நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் அரசு அங்கீகாரம் பெற்ற சரியான நிதி நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்யணும். இதில் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உங்களுக்கு நன்னா இருக்கும். உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. அதனால லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பிளான் பண்ணலாம். அருமையான முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானிக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சில பக்த கோடிகளுக்கு வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, இந்த ராசி பலனை பார்க்கக்கூடிய பக்த கொடிகளில் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸான growth. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜாப்ல இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது. இதை நோட் பண்ணிங்கோ. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றது அருமையான அமைப்பு. சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. இதை சரியான விகிதத்தில் பயன்படுத்திக்குங்கோ. அதுவும் அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. உங்களுக்கு நல்ல அரசு அங்கீகாரங்கள் கிடைக்க போகிறது, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது, அபரிமிதமான உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமெண்டஸான growth ஏற்பட போகிறது. அதனால இந்த வீக்கை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரீதியான முயற்சிகள், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரீதியான முயற்சிகள், இது என்ன, அது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் அரசு துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசாளக்கூடிய நிலைகளில் இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆதார் கார்டு முதல் ஆட்சி பீடம் வரை உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள் அரசு சார்ந்த ஆவணங்களை திருத்துறது, அரசு சார்ந்த அலுவலகங்களுக்கு சென்று வர வேண்டிய
வேலைகளை திட்டமிடுவது, அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை சிந்திப்பது, அரசு சார்ந்த அமைச்சர்களை சந்திக்க வேண்டியது, அதே போல அரசியல் சார்ந்த பணிகள் இருப்பவர்கள் அவர்களது கட்சி சார்ந்த மேலிடத்தோடு தொடர்புகளை வலுப்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி 7 குடையவர் சூரிய பகவான், அவர் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் இந்த வாரத்தில் கடந்து வரார். உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வர்றார். ஆனால் அவ்வாறு நீங்கள் பெரிய நபர்களோடு சிந்திக்கும் பொழுது சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சுக்கோங்க, சிரிச்ச முகத்தோட இருங்கோ, கடுகடுன்னு இருக்காதீங்கோ. 2வது ஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கார். எந்த வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. ரொம்ப காஷியஸாக பேசுங்கோ. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எமோஷ்னலாக எதுவும் பேசிடாதீங்கோ. அதே சமயத்தில் ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு தயக்கம் ஏற்பட்டால் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல், இவைகளை மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டேன்னா ட்ரமாண்டஸாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்களது முயற்சியில் நல்ல வெற்றிகள் கிடைக்க போகிறது. சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நல்வாழ்த்துக்கள். அன்பான மீன ராசி பக்த கொடிகளே, இந்த மீன ராசி சார்ந்தவர்கள் கடந்த சில வாரமாக பலவிதமான சிரமங்களை தாண்டி கடுமையான வேலை பலுக்கள், அந்த வேலை பலுக்களை அவர்களால் சுமக்கவே முடியல, அவ்வளவு பிரச்சனைகள், இவைகளெல்லாம் தாண்டி வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வர்றார். 6 சூரிய பகவான் 10வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு கூடுதல் ஒரு பிளானட்டரி பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களது ராசிக்கு 3, 8 அதிபதி லாபஸ்தானத்தில் வரார். அப்போ கடந்த சில வாரமா, கடந்த சில மாதமா உங்களுக்கு வரல அப்படின்னு இந்த ஃபைனான்ஷியல் வந்து விழப்போகிறது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வாரமாக உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வந்தாலே நீங்கள் திருப்திப்படுவீங்க. அப்போ பல வாரமாக பல மாதங்களாக வர வேண்டியதெல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் வந்தால் இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு திண்டாடுவீங்க. அந்த மாதிரி அமைப்பு. ஒரு பெரியவரை நான் சந்தித்தேன். பொருளாதார ரீதியான தேவைகள் அவருக்கு இருந்தது. அந்த தேவைகளுக்கு சில தீர்வுகளை சொல்லி கொடுத்தோம். அவரும் அதை சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணார். ஒரே சமயத்தில் ஒரு பெரிய தொகை, அந்த தொகையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சார். அப்போ தான் மகாலட்சுமி வரும்பொழுது கூட அதை தாங்குவதற்கு சக்தி வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல் இப்போ மீன ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் growth, அந்த பொருளாதார ரீதியான ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறது. இவ்வளவு நாளாக நீங்கள் எதுக்காக பாடுபட்டேளோ, நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருனா, உங்களுக்கு சில ஒப்பீடுகளை கொண்டு வந்து எழுத்தாப்புல நிறுத்துறார். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எழுத்தாப்புல யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்கன்னா உடனே தான் ட்ரெஸ்ஸை குனிஞ்சு பார்ப்பாங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு. அதே போல் ஒரு சைக்கிளில் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்களேன், எழுத்தாப்புல ஒருத்தர் சைக்கிளில் வராருன்னா உடனே இவங்க சைக்கிளை குனிஞ்சு பார்ப்பாங்க. இந்த சைக்கிள் எப்படி இருக்கு, அந்த சைக்கிள் எப்படி இருக்கு. ஒரு 2 வீலரில் போகிறாருன்னா நம்ம வண்டி எப்படி இருக்கு, அவர் வண்டி எப்படி இருக்கு. ஒரு காரில் போகிறீங்க, உடனே எழுத்தாப்புல ஒருத்தர் வரார்,
உங்கள் கார் எப்படி இருக்கு, அவா கார் எப்படி இருக்கு. இந்த ஒப்பீடுகளை ராகு பகவான் கொடுப்பார். ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் ஒப்பீடுகள் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார் பகவான், அந்த உங்களுக்கு பகவான் கொடுத்தது திருப்தியாக கொடுத்துருக்காரா, நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் மனசில் கவலை இருக்காது. அடுத்தது, இந்த வயசில் பெரியோர்கள், சீனியர் சிட்டிசன், அவளுக்கெல்லாம் நிறையா மனசுக்குள்ள கவலைகள் இருக்கு. இதில் வருவார் போவார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு வாங்கிப்பாங்க. போகும்போது எதுக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க. அந்த சிந்தனை ஆழ் மனசுக்குள்ளே உட்காந்துரும். அவர்கள் போனதுக்கு அப்புறம் இது மனசுக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த வர்றவங்க பாசிட்டிவாக பேசுறது, பாசிட்டிவாக உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் இந்த காலத்தில் குறைஞ்சு போச்சு. உங்களை பார்க்க வீடு தேடி வயசில் பெரியவங்களை ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு உங்கள் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அவர்கள் ஒரு சந்தேகம் அப்படிங்கக்கூடிய மூட்டையை அவங்க தலையில் போட்டு போயிடுவாங்க. இந்த சமயத்தில் குறிப்பாக மீன ராசியை சார்ந்த வயதில் பெரியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. இந்த சிச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணுறா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கிரகங்கள் நமது ஜாதகம் காரண காரியமாக அமைஞ்சிட்டு இருக்கு. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறார். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அனுபவ ரீதியாக அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணீங்கன்னா இந்த பயத்திலேருந்து தப்பிச்சுப்பீங்க. அதனால யார் எது சொன்னாலும் உள் வாங்கிட்டு கவலைப்படாம ரிலாக்ஸா உங்க கடமையை நேத்திக்கு நீங்க கரெக்டா செஞ்சீங்களா, இன்னைக்கு உங்க கடமையை கரெக்டா செஞ்சீங்களா, நாளைக்கு உங்க கடமையை செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா, உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு தெரிஞ்சா போறோம். அதனால யார் எந்த விதமான பயத்தை கொடுத்தாலும் கவலைப்படாமல் உங்களது கடமைகளை நீங்கள் சரியா பண்ணிட்டு வாங்கோ. உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கட்டங்கள் நீங்கும், சரியான தீர்வுகள் கிடைக்கும், சரியான குருமார்கள் கிடைப்பார்கள், சரியான ஆலோசனைகள் கிடைக்கும், அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி ஓடி வரும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.